ஹாய். எல்லாருமே லைஃப்பில் வந்து ஒரு ஹரிபரியான லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும். இது பண்ணணும், அதை பண்ணணும், பசங்களை படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்களோட அடுத்த கெரியருக்கு என்ன பண்ணணும், அடுத்த ஃப்யூச்சர் பிளான் என்ன, இடம் வாங்கணும், லோன் எடுக்கணும், ஜுவல்ஸ் எடுக்கணும். ஸோ நிறைய கமிட்மெண்ட்ஸ், லைஃப்பில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். இல்லை, கமிட்மெண்ட்ஸ் இல்லாதவங்களாம் யாருமே கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ இந்த கமிட்மெண்ட்ஸ்குள்ளே நம்மளோட லைஃப்னால் என்ன, நம்ம லைஃப் எப்படி அதில் வாழ்ந்துட்டுருக்கோம், அந்த லைஃப் நல்லா இருக்கா அப்படின்ட்டு நம்ம எப்பயாச்சும் ரியலைஸ் பண்ணியிருக்கோமா? எல்லாருமே கமிட்மெண்ட்ஸோடவே எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க்கிங் உமன்ஸ். ஸோ வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு ஒருத்தவங்க முகத்தை பார்க்க முடியாமல் அப்படியே காலையில் போகிறது, லேட் நைட் வர்றது, அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுறோம். ஸோ பெருசாக லைஃப்பில் எந்த இதுவும் கிடையாது இல்லையா? இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நானும் ஒர்க் போகிறேன், பட் எனக்கு ஒர்க் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஃப்ரீயாகவே இல்லை. ஏதோ நான் சம்பாதிக்கிறேன், குடும்பத்தை பார்க்குறேன், இவ்வளோ தான் இருக்குமே தாண்டி அதில் எனக்கு ஒரு பீஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, எல்லா ப்ரொஃபஷன்லையுமே. ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச நேரங்களில் பிடிச்ச மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஒரு சின்ன ஆர்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் உங்களுக்காக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆர்ட் பண்ணுங்கள். இல்லை, எனக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும், எனக்கு டென்னிஸ் விளையாட பிடிக்கும். ஸோ என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ அதை கொஞ்ச நேரமாவது உங்களுக்கான டைமாக யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லைஃப் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு மட்டும்தான், சரிங்களா? பிடிச்ச விஷயங்களில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது. எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கிவிட்டு அந்த 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுனால பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும், ரிலாக்ஸ் கிடைக்கும், அடுத்து என்ன பண்ண போகிறன்ற ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.